பறை இசை அப்படின்றது, இந்த பறை அடிக்கிறது அப்படின்றது ஒரு கலாச்சாரமாகவே மாத்திட்டாங்க அப்படின்றது கூட சொல்லலாம் சார். உங்களோட பார்வை அது ரொம்ப வரவேற்க விஷயம் தானம்மா. புறநானூறு ஒரு குடிகளை பற்றி பேசல, 4 குடிகள் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பாணன், பறையன், கடம்பன், துடிகள். இதை யாரும் விரிவாக்கம் செஞ்சு எந்த தமிழ் அறிஞரும் செய்யல. சமஸ்கிருதத்துக்கு உட்பட்டே தான் செயல்படுறாங்க. முதல் பண்பாட்டு சின்னம் இன்னைக்கு பறை தான். முதல் பண்பாட்டு சின்னம் எப்ப அந்த 4 குடி இருந்துங்கிறீங்க, அதுக்கு என்னடா ஆதாரம்னா எல்லார் வீட்லயும் பறை இருந்தது. பறையும் பந்தமும் அவசியமான தமிழ பண்பாடு. பக்கத்து கிராமத்துக்கு போகணும்னா பறையை வாசித்தல், பந்தம் பிடிக்கணும். பந்தம் தான் நம்ம பெரிய எலக்ட்ரிசிட்டி, டார்ச் எல்லாமே. அதனால தான் இன்னைக்கு சுவாமி கிட்ட அந்த பந்தம் மட்டும் போகுது, அந்த பறையை ஒழிச்சுட்டாங்க. எப்படி நீங்க திருப்பி வந்தாலும் தொன்மையினுடைய சின்னம் பறையா வரும். தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் எல்லா இடத்துலையும் பெருமாள் வீதி உலா வராரா பறை இசையோட தான் 4000 திவ்யம் வந்திருக்காரு. தொல்காப்பியம் மூத்த பறை இசை தான் தமிழர்களின் தொன்மை. அதான் தொல்காப்பியத்திலேயே வந்துருச்சு. இந்த பறையினுடைய இதை ஒரு கேவலமான சின்னமாக மாற்றியது ஆரியர்கள். பெரும்பறைனா சிவனுக்கு மட்டும்தான் வாசிக்க முடியும். ஐயா முருகரை பார்த்துதான் பூஜை பண்ணி ஓவர் நீங்கள் கும்பிடலான்னு சொல்கிறதுக்கு மொபைல் இல்லைம்மா. எங்களுக்கு அன்னைக்கு இருந்த ஒரே மொபைல் பெரும்பறை தான். டம்மன்னு அடிக்கிறது யாரு? சிவனுக்கு வாத்தி அடித்தாதான் அவன் நடனமா? அவனே ஒரு கூத்தனாச்சே. தில்லை கூத்தனை நீங்கள் தென்பாண்டி நாட்டான். அவன் பாண்டி நாட்டுக்கு அரசன். அவனுக்கு நடனம் தான் இசை. நடனைக்கு பறை இல்லைன்னா அவன் எந்திரிக்க மாட்டானே, கால் ஆடாத. போன 2 வாரங்களுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனை பார்த்தேன். திருமாவளவனை பார்த்து, ஐயா நீ தான் முத இந்த ஸ்டேஜில் பறைய விட்ட 90ல். நீ அடுத்த ட்ரம்ப் வந்தான்னா அவங்களும் மூலம் கொடுத்துருவாங்க. அட்ரா மூலம் அடிப்பான். ஒரு பெரிய அரசியல் தலைவர் அவர் ஒரு ஓப்பனாவே ஒரு மேடையில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் ஒரு ஜாதிக்கான தலைவர் மட்டும்தான். அவர் அவர் ஒரு சாதி தலைவராக எனக்கு தெரியல. அவர்கிட்ட பழகின விதத்தை பொறுத்தவரைக்கும் அவரை நான் சந்திச்சா அவர் ஒரு நல்ல மனிதர், மாமனிதர். அவரை போய் என்னமோ போட்டு இன்னைக்கு எல்லாம் போட்டு வம்பிழுத்து விடுறாங்க. தப்பா எழுதினதை நீங்க தப்பா எழுதாதீங்கன்னு கொஞ்சம் சொல்லித்தராரு. ஒரு வாத்தியார் தான் அவர். திருமாவளவன் சமுதாயத்துக்கு ஒரு ஆசிரியர். இந்த பறை அப்படின்றது மிருக தோளால பண்ணப்படுது, மாட்டு தோளால பண்ணப்படுது. அதனால ஒரு தீட்டு கருவியா பார்க்கப்பட்டதுனால அது ஒதுக்கி வைக்கப்படுதா ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. அப்ப அவங்க மிருதங்கம் எதனால செய்யறோம்? உங்க தவுள் எதில் சொல்ல? தவுள் இன்னும் பெரிய மாட்டு தோளாச்சே. அது மட்டும் நீங்க கோயில் வாத்தியமா அடிக்கலாமா? பறை இசையோடு ஒரு உடம்புமா ஜடலம் போனாதான், ஒரு சடலம் பறை இசையோடு போனாதான் மோட்சத்துக்கு. இன்னைக்கு சொல்லுறேன், இந்த வரலாறை திருப்பி எழுதுங்க எல்லாரும். பறை இசையோடு போனால்தான் சிவமோட்சம். புறநானூற்று சாதி 4 குடிகள் தான். இந்த 4 குடிகள் இன்னைக்கு 40 சாதி, 39 சாதி ஆயிடுச்சு. 180 பிரிவா இருக்குது. அப்ப அந்த மாரியம்மன் ஆட்டையை போனோம்னா அதுக்கு என்ன சொல்றாங்க? அப்படியே நேரம் விட்டு போறோம். அம்மா கொஞ்சம் கேளுங்க தயவு பண்ணி. மாரியம்மன் அப்படின்றது வெறும் கழுத்தளவுல மட்டும் எல்லா கோவிலையும் வைக்கப்படுது. அதோட வரலாறு இதுதான் சார். அம்மா நான் உங்க கழுத்தை வெட்டுறேன், உங்க சிஸ்டர் கழுத்தையும் வெட்டுறேன், மாத்தி வச்சிட முடியுமா? ஆடி மாசம் கூழ் ஊத்தும் போது எந்த வீட்டுல கருவாடு இல்லாம கூழ் ஊத்துறாங்களா? நீங்க ஐயருங்க கருவாடு போட மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இப்ப ரேணுகாதை வழிபட்டீங்கல்ல, புலச்சியை வழிபடுறீங்கல்ல, கருவாடு போடுங்க எல்லாரும் வீட்லயும். ஆரியர்கள் நீங்க வீட்டுல கருவாடு போட்டு கூழ் கொடுங்கய்யா. நான் கும்பிடுறேன் உங்களை தெய்வமா. வீட்டுல ஐயோ சாமி என்னடா நீங்க சொன்ன ரெக்கார்டு பிறகு நான் வந்தாலும் என்ன விட மாட்டேங்கிறீங்க. ஆனா நான் சொல்ற ரெக்கார்டு கேட்டாலும் நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பேராசிரியர் முனைவர் ராமச்சந்திரன் அவர்கள் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம்மா. எப்படி சார்? நல்லா இருக்கம்மா. இப்போ சமீப காலமா மேடைகள் ஆகட்டும் சரி, அரசியல் காரணத்துக்காக, இது அரசியல் நாகரிகமானதே எனக்கு தெரியல, பறை இசை அப்படின்றது, இந்த பறை அடிக்கிறது அப்படின்றது ஒரு கலாச்சாரமாகவே மாத்திட்டாங்க அப்படின்றது கூட சொல்லலாம் சார். ஸோ இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா எல்லாருமே இப்போ அந்த பறை நிகழ்ச்சியில கலந்துக்கிறதும் அந்த பறை அடிக்கிறதும் அப்படின்றது எனி தலைவர்கள் ஃபார் தட் மேட்டர் எல்லாரையுமே நம்ம இங்க பாக்குறோம் சார். ஸோ இது உங்களோட பார்வை? அது ரொம்ப வரவேற்க விஷயம் தானம்மா. எல்லாரும் அதாவது பழைய காலத்தில் தமிழ் அறிஞர்கள் ஒரு 67 தமிழ் அறிஞர் இருந்திருக்காங்க. இந்த தமிழ் அறிஞர்கள் எல்லாவற்றையும் பேசுகிறாங்க. புறநானூறு குடிகளை பற்றி பேசலை, 4 குடிகள் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பாணன், பறையன், கடம்பன், துடிகள். இதை யாரும் விரிவாக்கம் செய்து எந்த தமிழ் அறிஞர்களும் செய்யலை. சமஸ்கிருதத்துக்கு உட்பட்டே தான் செயல்படுறாங்க.
ஆக இந்த தமிழினுடைய தொன்மை தெரியல. தமிழினுடைய தொன்மையை எடுத்தீங்கன்னா அந்த 4 குடிகளுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல் பண்பாட்டு சின்னம் வந்து இன்றைக்கி பறை தான். முதல் பண்பாட்டு சின்னம் எப்போ அந்த 4 குடி இருந்துங்கிறீங்க. அதுக்கு என்னடா ஆதாரம்னா எல்லார் வீட்லேயும் பறை இருந்தது. பறை என்னன்னு கேட்டிங்கன்னாமா பறையும் பந்தமும் அவசியமானது தமிழர் பண்பாட்டில். ஏன்னா நம்மளுடைய கிராமங்கள் குடிகள் வனத்தில் தான் இருந்தோம். வனத்தில் இருந்துட்டுமா ஒரு சாயங்காலங்கிறது மாலை நேரங்களில். மாலை நேரங்களில் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் போகிறது வர்றது எல்லாத்துக்கும் வந்து பறை இசை தட்டினா தான் மிருக பயம் போகும். இல்லைன்னா துடி அடிக்கணும். ஸோ ரொம்ப உள்காட்டுக்கு அடர்ந்த காட்டுக்கு போனால் துடி அடிக்கணும். பக்கத்து கிராமத்துக்கு போகணுன்னா பறையை வாசித்தல், பந்தம் பிடிக்கணும். பந்தம் தான் நமக்கு பெரிய எலக்ட்ரிசிட்டி, டார்ச் எல்லாமே. அதனால தாம்மா இன்றைக்கி சுவாமிகிட்ட அந்த பந்தம் மட்டும் போகுது, அந்த பறையை ஒழிச்சுட்டாங்க. அதனால் பறையும் பந்தமும் வந்து தமிழருடைய தொன்மையை மறைக்கவே முடியாது. எப்படி நீங்கள் திருப்பி வந்தாலும் தொன்மையினுடைய சின்னம் வந்து பறையாக வரும். இதை வந்து யாழ்ப்பாணம் சரிதம்னு எழுதின சக்திவேல் பேராசிரியர், தமிழ் பேராசிரியர் அறிஞர் மட்டும்தான், கதிர்வேல் பிள்ளை, இந்த 2 பேருமே யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க தான் வந்து ஒவ்வொரு தமிழர் வீட்டிலையும் வந்து பறை இருந்தது, இந்த பறை என்பது வந்து ஒரு சாதிக்கான சின்னம் இல்லைங்கிறத அவங்க தான் சொல்கிறாங்க. நம்மளுடைய தமிழ் அறிஞர்கள் யாருமே அதை மறைக்கிற மாதிரி தான் இன்னும் இருந்திருக்குது. ஆனால் தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம் எல்லா இடத்துலையும் பெருமாள் வீதி உலா வராரா பறை இசையோடு தான் 4000 திவ்யத்தும் வந்திருக்காரு. நான் தேவார பாடல்களா, தேவாரத்தில் 3 இருக்காங்க. அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் வர்றார். ஞானசம்பந்தர் முதல், அடுத்து அப்பர், அடுத்து சுந்தரர். இந்த 3 பேர் பாடலையும் பறை இசை முழங்கன்னு தான் வருது. தொல்காப்பியம் மூத்த பறை இசை தான் தமிழர்களின் தொன்மை. அதான் தொல்காப்பியத்திலேயே வந்துருச்சு. அதை பின்பற்றி புறநானூரில் வந்துச்சு. அப்புறம் எல்லா சங்க பாடல்கள்லையும் பறை வருது. இந்த பறையினுடைய இதை ஒரு கேவலமான சின்னமாக மாற்றியது ஆரியர்கள். ஒரு 2500 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த ஆரியர்கள் இங்கே வந்த ஒரு தொன்மையான நாகரிகத்தை பார்க்குறாங்க, அவங்க நாகரிகமாக மாற்றுறாங்க, அது சமஸ்கிருதமயமாக்கிடுது. மெஞ்சியை வந்து ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொன்னவர்களை வந்து அவரை வந்து கீழ் சாதிகளாகவும் தீண்டத்தகலும் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது இந்த பறையையும் அவங்களோட சேர்த்து அது பறைன்னு கொண்டு வந்தது காரணம் அவர்கள் இருமுக வாத்தியத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆரியர்கள் வரும்போது இருமுக வாத்தியம்னா 2 பக்கம் அடிக்கிறது. மிருதங்கம் மற்ற எல்லா தவிழாக இருக்கட்டும், மிருதங்கமாக இருக்கட்டும், எந்த இதாக இருமுக வாத்தியங்கள் வந்து தமிழர்களின் தொன்மையான காலத்தில் இல்லை. எங்களுக்கு ஒருமுக வாத்தியம்தான். துடியாக இருக்கட்டும், பறையாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ இதாக இருக்கும். இருமுக வாத்தியம் பின்னால் அம்பாள் வழிபாடுக்கு வந்தோடனே பம்பை வந்துச்சு. பம்பை, உடுக்கு, இருமுக வாத்தியம் வந்துச்சு. நாங்கள் அன்னைக்கு ஆதி தமிழரில் இருந்தப்போ ஒருமுக வாத்தியம்தான். அந்த ஒருமுக வாத்தியருக்கு தலை வாத்தியம் வந்து பெரும்பறை. பெரும்பறையினுடைய சின்ன குடிகளுக்கு சின்னதாக மாறினதான் வந்து சிறுபறை. பெரும்பறைங்கிறது சிவனுக்கு மட்டும் வாசிக்கிறது. பெரும்பறைனா சிவனுக்கு மட்டும்தான் வாசிக்க முடியும். சிறுபறை தான் இந்த தோலில் வச்சுக்கிட்டு இப்போ அடிக்கிறாங்க பாருங்கள், கயிற்றை கட்டிக்கிட்டு. இந்த கயிறை கட்டிக்கிட்டு அடிக்கிறது வந்து இன்றைக்கி வந்து அரசியல் மேடைகளில் வந்து இன்றைக்கி விளாசி தள்ளுது. அது எனக்கு சந்தோஷம். ஏன்னா தமிழர்களின் தொன்மையை வந்து சொல்லாமல் இப்போ சொல்கிறாங்கல்ல. இப்போ அவங்களுக்கே வந்து அதாவது எல்லாருமே நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறார்கள்ல. எவரிபடி இஸ் ஃபோர்ஸ் டு டூ இட்டுங்கிறாங்க. அதாவது நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறாங்கல்ல, அந்த ஸ்டேஜ் இப்போ அது எஸ். இப்போ வந்து இதை எடுத்தால் தான் நமக்கு ஆயுதம், இதுதான் பெஸ்ட் ஆயுதம்னு போகிறோம். அவர்களுக்கு இப்போ பறைய அந்த ஒரு இதை போட்டு அந்த படத்தை போட்டு எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சு. அவங்க பிழைக்கணும். சரி, எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பிழைக்கணும் வேணுங்கிறவங்களுக்கு பண்பாடை தாண்டி இப்போ பறைங்கிறது ஒன்று வந்துருச்சு. அது பிழைப்புக்கு வேறு வழியே இல்லை. அது அரசியலாக இருக்கட்டும், மேடைகளாகட்டும், ஒரு ஃபேன்சி. இன்னும் காலப்போக்கில் வந்து இது வந்து அருமையான வந்து ஒரு பண்பாட்டு சின்னத்தினுடைய நல்ல தெளிவு க்ளீனாக நல்லா கிடைக்கும். அது சந்தோஷப்பட்டுக்கலாம் ஒவ்வொருத்தரும். பறை இசைங்கிறது ஒரு தமிழர்களுடைய ஒவ்வொரு தமிழர்களுடைய ஒரு அன்றாட வாத்தியம் அது. ஆமாம் சார். இதில் ஒரு சிறப்பு நான் வந்து இப்போது படித்தேன் சார். அந்த காலத்தில் வந்து திருச்செந்தூரில் அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த பறை இசையை வந்து இசைச்சதுக்கு அப்புறம் தான் கட்டபொம்மனே வந்து சாப்பிடுவாராம் சார். அவருக்கு அங்கேருந்து வந்து அந்த இல்லைம்மா, அது அப்படி இல்லை, வரலாறு இல்லைம்மா. பறை இசைத்தல் வந்து அவர் வந்து எட்டயபுரத்தில் இருக்கார். அங்கேருந்து கட்டபொம்மனுடைய சாம்ராஜ்யம் தலைநகரத்துக்கு போனால் தூத்துக்குடி அன்றாடம் அங்கே பூஜை முடிஞ்சவொன்னு தான் அவர் வீட்டில் பூஜை முடிப்பாங்க. எங்கள் மனைவியும் அவங்க 2 பேருமே வந்து முருகபக்தர். அப்போ வந்து அவங்க அங்கேருந்து பறை இசை வந்து ஒவ்வொரு காத தூரத்துக்கும் அப்படின்னா ஒரு 5-10 கிலோமீட்டருக்கு ஒரு தூரம் அங்கே பூஜை முடித்தவொன்னே டம்மன்னு அடித்தாங்கன்னா அந்த எதிரொலியை கேட்டு ஒவ்வொருத்தராக டம்மன்னு அடித்தாங்கன்னா 5 நிமிஷத்தில் வந்து எட்டயபுரத்துக்கு வந்து சேர்ந்தோம். அவர் வீரபாண்டியானுக்கு வந்து சேர்ந்துடும். அங்கே பூஜை முடிஞ்சிருச்சு. டம்ம முடிஞ்சு போச்சு.
அப்போ வீரபாண்டியனுக்கு வந்து அப்பா முருகர் வழிபாடு முடிஞ்சது, நம்ம முருகரை கும்பிடலாம் அப்படின்னு குடும்பத்தோட முருகரை வழிபாட்டத்துக்கு பறை தான். அது பெரும்பறை. இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளோட பூஜை முடிஞ்சது, அங்கேருந்து நமக்கு வந்து மதுரையில இருக்க திருமலை நாயக்கருக்கு தெரிய வருமா சார்? அதேதான் பறை. இல்லைன்னா பறைதல்னா எடுத்து சொல்லுதல், இல்லை இயம்புதல், இல்லைன்னா வந்து ஒளி மூலமாக. இப்போ அன்னைக்கு மொபைல் இல்லை, ஐயா முருகரை பார்த்துட்டா பூஜை பண்ணி ஓவர் நீங்கள் கும்பிடலான்னு சொல்கிறதுக்கு மொபைல் இல்லைம்மா. எங்களுக்கு அன்னைக்கு இருந்த ஒரே மொபைல் வந்து பெரும்பறை தான். அப்படி டம்மன்னு அடித்தா டம்ம அடுத்த ஊர் அல்ல 5 நொடிகளில் வந்து உங்களுக்கு ஒரு 150 மைல் வந்து தாண்டி அது கம்யூனிகேட் பண்ணிடுது, சொல்லிடுது. அது அந்த காலத்து வந்துமா, அதான் மொபைல் அன்னைக்கு உள்ள மொபைல். பெரும்பறை தான் மொபைல். அதனுடைய தொன்மை தெரியல. எல்லாரும் வைணவமும் மறைக்கிறீங்க, சைவமும் மறைக்குது. தேவாரங்கள் போச்சுன்னா திருவாசகத்தில் அவரும் எல்லா இடத்திலும் பறை இசை முழங்க, பறை ஒலிக்க, பறை ஒசிக்கதான் சிவனுடைய வார்த்தைக்கு அர்த்தமே வந்து சொல்லுதல், அறிவித்தல். பறை டம்ம அப்படின்னா உங்களுக்கு உடுக்கு வாத்தியம் சொல்கிறோம். சிவனுக்கு டம்மன்னு அடிக்கிறது யாரு? சிவனுக்கு வாத்தியம் அடித்தாதான் அவன் நடனமா? அவனே ஒரு கூத்தனாச்சே. தில்லை கூத்தனை வந்து நீங்கள் வந்து தென்பாண்டி நாட்டான், அவன் பாண்டி நாட்டுக்கு அரசன். அவனுக்கு நடனம் தான் இசை. நடனைக்கு வந்து பறை இல்லைன்னா அவன் எந்திரிக்க மாட்டானே, கால் ஆடாதே. சார் இப்போ இந்த பறை நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு பறையை அடிக்க சொல்லுங்க, ஒரு 50 பறையை சேர்ந்து அடிக்க சொல்லுங்க, ஆடாதவனும் ஆடிடுவான். வைப்பு உங்களுக்கு தாட்டிடும். அதுக்கு தான் துடிங்கிறது, துடி அடிக்கிறதுங்கிறது. துடி உங்களை துடிச்சு எழுப்பி விட்டுரும், ஆட்டோமேட்டிக்காக ஆடும். சில பயிர்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சந்திர யோகம் இருக்கிறவங்கலாம் சாமி ஆடுவான். எல்லாம் அங்கேயும் இங்கே அவனை பிடிக்கிறதுக்கு 100 ஆள் வேணும். இதெல்லாம் பறை இசையினுடைய மகிமைமா, அது காலப்போக்கில் தெரியும். திருவிழாக்கள் இளைய சமுதாயம் இப்போ புரிஞ்சுக்கிட்டலாம். அங்கங்கே திருவிழாக்களுக்கெல்லாம் வந்து பறை இசை ஜம்முன்னு முழங்குது. கலை விழாக்கள் இப்போ கலை விழாக்கள்லாம் சென்னையில் நடக்குது. அந்த சிலையில் வந்து போன 2 வாரங்களுக்கு முன்னாடி அந்த நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனை பார்த்தேன். திருமாவளவனை பார்த்து, ஐயா நீ தான் முத இந்த ஸ்டேஜில் வந்து பறைய விட்ட 90ல் 1990லமா அவரை வந்து ஒரு சாதி தலைவராக பார்த்தாங்க. அவர் வந்து ஒரு சாதி தலைவராக எனக்கு தெரியல. அவர்கிட்ட பழகின விதத்தை பொறுத்தவரையிலும் கீழ் மக்களை எங்களை காப்பாற்றுங்க, நாங்களும் இல்லை அவர் வந்து கீழ்நிலை மக்களை எங்களை காப்பாற்றுங்க, அதுக்கு நான் தான் கொஞ்சம் தலைமையாக இருக்கிறேன்னு வராரு. அப்போ மக்களை ஏற்றுக்கிறாங்க. அவர் அவங்க கீழ்நிலை மக்களுக்கு தலைவர். ஒரு காலம் ஒரு ஜாதி வரியில் ஆரம்பத்தில் இருந்தது அவர்கிட்ட. ஒரு 1990 95 அவர்கிட்ட ஒரு சாதி அது காரணம் தன்னுடைய தாழ்வு நிலையில் மேலே வரணுங்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கி ஒரு பெரிய எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லோரும் எங்களுக்கு கை கொடுங்க, நாங்கள் ரொம்ப உதவியாக இருக்கங்கம்மா அவர் மனப்பான்மை போயிடுச்சு. அதனால் பறை இசையை வந்து நீங்கள் தான் ஏன் முத கொண்டு வந்தீங்க. இந்த பறை இசையை இன்றைக்கி வந்து எல்லாருமே உங்களுக்கு அடிக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எல்லா பொருளும் இறைவனுக்கே சேருங்கிற மாதிரி இந்த பறை இசை புகழ் அடிக்கிறதுக்கு நீங்கள் தான் முதல் காரணம். நான் 1990 நீங்கள் தான் மேலே ஏறினீங்க இந்த பறை இசையோட. ஆமாம், அவர் தான் முதல் பறை இசையை மேலே கொண்டு வந்து அடித்தார். அது இன்னைக்கு ரொம்ப ஆழவரிசமாக விளங்கி இன்னைக்கு பெருசாக மாறும். எல்லாம் இனியம்மா பிஎம் சிஎம் எல்லாமே இருக்காங்கம்மா. இன்னும் கொஞ்ச நாள் போனால் யூஎஸ் பிரசிடென்ட்கிட்ட மூலம் வந்துடும். நீங்கள் அடுத்த ட்ரம்ப் வந்தான்னா அவங்களும் மூலம் கொடுத்துருவாங்க. அட்ரா மூலம் இருந்தாலும் அடிப்பான். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னும் பெருகுமை ஒழிய பறை ஒலிசை பெருக தான் சிவனுடைய அருள் கூட கிடைக்கும். சிவன் அருள் வரணும். மகாவிஷ்ணு வந்து வீதி உலா வராருனாவே அப்படி பறை இசையோட வருவார். அதனால் மகாவிஷ்ணுவாகட்டும் சிவன் வந்தா இருக்கு. அதுக்கு தாமா சிவனுடைய உட்பொருள் தெரியாதவங்களுக்கு 3 பட்டையெல்லாம் அடித்து சைவ நெறிங்கிறாங்கல்ல, ஒரு பயிலும் மோட்சத்துக்கு போகல. காரணம் என்னென்னா, சிவநெறின்னு தெரிஞ்சால் என்னைக்கு சிவநெறி நல்லா வந்துருச்சோ, ஞானம் பிறந்துருச்சுன்னா சுடுகாட்டை பற்றி மரியாதை வேணும். சுடுகாட்டுக்கு மரியாதை வந்துமா ஒரு வெட்டியான அவனை சாதாரண பேசுகிறாங்க. அவனுக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு? அவனுக்கு என்ன தெரியுங்களா? எல்லோரும் வந்துட்டிங்களா, பார்த்துட்டிங்களா, கடைசியாக போங்க, ஒன்றும் இங்கே இருக்கக்கூடாது. நீ உங்கள் அம்மா அப்பா ஒப்படைச்சிட்டில்ல, காதுலையோ கழுத்துலையோ எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிரு. இது இனிமேல் சிவனுடைய உடம்பு, இது ஏன் பொறுப்பு, எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டாமா. அந்த கல்வியை சொல்லி கொடுத்து யார்? அவன் சிவனுடைய நேரடி சிவனுடைய தொடர்புள்ளவங்க. அவர்கள் வந்து ஏதோ இந்த ஆரியர்கள் வந்த பிற்பாடு அவனை தீண்டத்தகலாம் போட்டுக்கிட்டு வெட்டியான்னு மாற்றி கீத்தி கூட்டு குடிச்சவராகிட்டாங்க. அவன் என்ன சொல்கிறான் மெசேஜ், டேய் உங்கள் மேட்ரு முடிஞ்சு போச்சு, உங்கள் லைஃபு இனிமேல் இங்கே ஒப்படைச்சிட்டில், இது இனிமேல் சிவனுடைய உடம்பு. அந்த சிவனை கொண்டு வர்றதுக்கு சிவவாத்தியத்தோடு தான் இங்கே வரணும். பறை இசையோடு ஒரு உடம்புமா ஜடலம் வந்து போனால் தான், ஒரு சடலம் பறை இசையோடு போனால் தான் மோட்சத்துக்கு போகும். இன்றைக்கி சொல்லுறேன், இந்த வரலாறை திருப்பி எழுதுங்க எல்லாரும். பறை இசையோடு போனால்தான் சிவமோட்சம், விஷ்ணு மோட்சம். அது நீங்கள் வைகுண்டமாக இருக்கட்டும், சிவலோக பதவியாக இருக்கட்டும். சைவர்கள் வந்து சிவலோக பதவி அடையவும் கற்றுவான், வைகுண்ட பதவின்னு பெருமாள் கற்றுவாங்க. எந்த பதவிக்குனாலும் போங்க,
அது பறை இசை இல்லாமல் நீங்கள் பதவிக்கு போக முடியாது. அது இல்லாமல் திருநாமம் விட்டு ஜம்முன்னு ஒரு நாமம் போட்டால் அது தென்களையோ வடகளையோ இல்லை பெரிய பட்டையோ இதெல்லாம் வந்து சிவனை அறியாதவர்கள் தான். அதனால் சிவனடியாருன்னு சொன்ன ஒரு 99.9% பேர் எல்லாமே நரகத்துக்கு தான் போயிட்டான், மோட்சத்துக்கே போகலை. காரணம் வந்து பறை இசையை வந்து நீங்கள் தவறாக நினைக்கிறீங்க. அது சிவனுடைய வாத்தியம். நீ பிறக்கும் போது அதை அடிக்கிறான், கடைசியாக கொண்டு போய் வைக்கும்போது வைக்கிறான், கடைசியாக வண்டுகள் போகும்போது கொண்டு போய் கடைசியாக அவங்க கொண்டு போகிறதுக்கு சிவன்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டோன்னு ரிட்டர்ன் பண்ணுறாங்களா, ரிட்டர்ன் ஆகிறானே. இல்லை, இதுக்கு ஏதாவது ஒரு சான்றுகள் இருக்கா? சான்றுகள்லாம் மறைக்கப்பட்டு நான் என்னமா இப்போ இதெல்லாம் நான் ஒரு 1000 ஆண்டுகள் வரலாறை படிச்சுக்கிட்டு சொல்கிறேன். எங்கேயுமே நேரடி தரவுகள்லாம் மறைக்கப்பட்டுச்சு. சமஸ்கிருதமயமாக்குதல்னு சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆன பிற்பாடு அப்புறம் ஆரியர்களுடைய கோயில் குளம் ஆலய வழிபாடு எல்லாமே 100க்கு 100 மாறியாச்சு. இன்றைக்கி நான் என்ன வழிபட்டாலும் அது வந்து ஆரியர்களால் கொண்டு வரப்பட்ட வழிபாடு தான். அதனால் வந்து இன்றைக்கி நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். நம்ம 1000 வருஷத்துக்கு பிற்பாடு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த வழியில் போகலாம். அதனால் இல்லை, இறை வழிபாடு எந்த வழியிலும் கும்பிடலாம். மனம் செம்மையானால் சுவாமி வந்துடுவார். அதனால் அதுக்கு வழிபடுங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, ஆரிய வழிபாட்டுக்கு முன்னாடி இருந்த தொன்மையான பறை இசை, இயல் இசை, நாடகம், அதில் வந்து இன்னைய வரலும் வந்து இயல்ங்கிறது டெக்ஸ்ட்டுங்கிறது, இந்த இயல்ங்கிறது புத்தக வழிபாடெலாம் வருது. இசை காணாத போயிடுச்சு. பாணர்கள் மூத்தவன் அவனும் காணாத போயிட்டான். நடனம் ஆடணும்னா தெருக்கூத்தன்னு பேர். தெருக்கூத்துங்கிறது கூத்து தான். கூத்து ஆடுகிறவனுக்கு வந்து கூத்துக்கு வந்து பறை இல்லாமல் கூத்து ஆட முடியாது. அதனால் ஒருமுக வாத்தியம் அடித்து இருமுக வாத்தியம் அடித்து அப்படி தான் நடன காட்சிகள் வந்துச்சு. எல்லாமே தெய்வ வழிபாட்டுக்கு வந்துமா இந்த ஒளி வாத்தியங்கள் தான் வேணும். அதற்கு வந்து தலை சிறந்தது பறை தான். அதனால் அதை அசிங்கமாக சொன்னது பின்னால் வந்து சார், அப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு இன்னொரு விஷயம் இங்கே என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த பறை அப்படின்றது வந்து மிருகத்தோளால் பண்ணப்படுது, மாட்டுத்தோளால் பண்ணப்படுது. அதனால வந்து ஒரு தீட்டு கருவியாக பார்க்கப்பட்டதுனால அது ஒதுக்கி வைக்கப்படுதா ஒரு விஷயங்கள் சொல்லப்படுது. அப்போ அவங்க மிருதங்கம் எதனால் செய்கிறோம்? உங்கள் தவுள் எதில் சொல்ல? தவுள் இன்னும் பெரிய மாட்டுத்தோளாச்சே, அது மட்டும் நீங்கள் கோயில் வாத்தியமாக அடிக்கலாமா? இப்போ வரைக்கும் மிருதங்கத்தில் வந்து நீங்கள் நடன பசுந்தோளில் தான் மிருதங்கம் செய்ய முடியும். அருமையான பசுந்தோல். நீங்கள் பசுவை தான் கும்பிடணுன்னு வந்து கோமாதாங்கிறீங்க. அதில் 3 கோடி தேவர்கள் இருந்தாருன்னா அதில் படம் போட்டு காமிக்கிறீங்க. ஒரு பசுமாட்டுக்குள்ளே எங்கேயா காமி, நான் நாளைக்கு ஒரு பசுமாட்டை கொண்டு வரேன், அதை நான் கிழிக்கிறேன், நீங்கள் காமிங்க 3 கோடி தேவர் வெளியே வரணும்ல. அது இப்போ நீங்க எல்லாத்துக்குமே ஒரு சான்றுகள் இருக்கா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது இப்போ நீங்க ஆரியர்கள் சொல்றீங்களா, அவங்களுக்கும் அது மாதிரி இருக்கும்ல சார்? இல்லம்மா, சரி, ஆரிய வழிமா அந்த 30 முக்கோடி தேவர்களும் அவங்க அதான் 30 முக்கோடி தேவர்களும் வந்து தமிழர்கள் காலத்தில் தான் நாங்கள் வந்து 3 கோடி தேவர்களும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதை அப்புறம் நீங்களும் அப்படியே சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணிட்டீங்க, அதெல்லாச்சு. இப்போ எத்தனை இப்போ பசுமாட்டில் இன்னைக்கு எத்தனை தேவர்கள் எனக்கு காமிக்கணும்ல? 3 கோடி தேவர்கள் வேணாம், 3 தேவர்கள் அதில் காமிங்க. பசுமாட்டு நானும் ஒரு சூக்ஷ்மமாக கூட இருக்கலாம். அது எங்கே உங்கள் பசுமாட்டை எல்லாம் பசுமாட்டு தோல் அப்புறம் நீங்கள் மிருதங்கத்தில் அடிச்சிட்டிங்களா? அப்போ ஒவ்வொரு பசுமாட்டை வெட்டிப்பிட்டு தானே அவன் வந்து பசுமாட்டை மாடு வெட்டுறவன் வந்து உங்களுக்கு ஒரு கருவி கொடுக்குறான். ஒரு செப்பையில் தான் மிருதங்கம் கத்த முடியும். செப்பத்தோலில் தான் மிருதங்கம் கடிக்க முடியும். இன்னும் அந்த ரகசியத்தை சொல்கிறேன். பசுமாட்டு செப்பை இருக்குல்ல, கால் செப்பை இருக்குது. செப்பைனா தொடை, பின்னங்கால் தொடையில் தான் அந்த இதுதான் இதுக்கு அருமையான வந்து கருவிக்கு. இது மேலை நாடுகளில் வந்து இப்போ அதே குதிரையினுடைய பின்னங்கால்களில் உள்ள தோல் கருவி தான் அங்கே மேலை வாத்தியத்தில். அந்த மேலை நாடுகளில் வந்து அவன்கிட்ட அதிக பசுமாட்டை அன்னைக்கு அந்த இதெல்லாம் அந்த இது தெரியல. இந்த மிருதுவான நடன காட்சி எதுக்கு இருக்குது பாருங்கள், இதுக்கு மிருதங்கம் தான். இந்த மிருதங்கத்துக்கு பசுமாட்டு தோல் தான். அதனால் மாட்டுத்தோல் எங்கே தச்சு பண்ணல, நீங்கள் எங்கே நீங்கள் வைக்கல, எல்லாமே தோல் கருவியில் எல்லாமே மாட்டுத்தோல்லேருந்து வந்தது தான். அதனால் இது நோண்டி பார்த்தீங்கன்னா இந்த துவேஷங்கள்லாம் அறிவியலால் ஏற்றுக்கொள்ள முடியாத துவேஷம். அதனால தான் இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த பத்மஸ்ரீ ஆகட்டும் சரி, இல்லை பத்மபூஷன், இல்லை எந்த மாதிரியான உயரிய விருதுகள் அவங்களுக்கு இன்னும் எட்டாக்கணியாக இருக்கிறதுக்கான காரணம் கூட இது வந்து இந்த மாதிரி மிருதங்க வித்வான் கொடுக்குறீங்களே, மிருதங்க வித்வான் கொடுக்குறது பறை வித்வானும் கொடுங்க ஐயா. மிருதங்க வித்வான் கொடுக்குறீங்களே, பறை வித்வான் இருக்காங்களே, பறை வித்வானுக்கு தமிழக அரசில் கொடுக்கணும். இன்ன ஊரில் எந்த பறை வித்வானுக்கு தமிழக அரசு எந்த அரசாங்கத்தில் அரசியலில் உள்ளவங்களுக்கு இதை நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஆய்வு உட்படுத்தலை. என் தமிழ் அறிஞர்கள் மேலே எனக்கு வேதனையை. தமிழ்னு சொல்கிறான்ல ஒழிய தமிழில் என்னடா சொன்னிச்சு மூலத்தை கண்டுபிடிங்க. என் புறநானூறு 4 குடியை கொடு, 4 குடிக்கிட்ட என்ன கருவி இசைக்கருவி இருந்தது கொண்டு வா. தொல்காப்பியத்தில் இருக்குது, புறநானூரில் இருக்குது, அகநானூரில் இருக்குது, எல்லாம் திருமுருகாற்றுப்பட்டில் பின்னி எடுக்கிறான் முருகப்பெருமான நக்கீரன். எதில் இல்லை உங்களுக்கு சொத்து நிறையா இருக்குதுயா, ஆனால் எனக்கு குஷ்டரோகம் பிடிச்சிச்சு, நான் எங்கேருந்து அனுபவிக்கிறது? அது மாதிரி தான் தமிழர்கள் அறிவானவர்கள், ஆனால் இவன் குஷ்டரோகமாக அலையிறானே. தமிழை திருத்தி எழுதுங்க ஐயா, வரலாற்றை எழுதுங்க தயவு பண்ணி. இந்த ஒளி நாடால் சொல்கிறேன், தமிழ் வரலாறு பொய், தமிழ் அறிஞர்களும் பொய். எழுதுங்க புது வரலாறை,
புறநானூறு 335வது குறள் பாடலை எடுங்க. யாரை நீங்க இப்ப பொய்ன்றீங்க? தமிழ் அறிஞர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஒரு 70-75 தமிழ் அறிஞர் நேவல் இருந்திருக்காங்க. அப்புறம் இயக்க தலைவர்லாம் பெரிய பெரிய அரசியல் தலைவராக இருந்திருக்காங்க. யாருமே ஏன் புறநானூறு எடுக்க மாட்டேங்கிறீங்க கையில்? அதில் வந்து ஒரு பறையன்கிற வார்த்தை வருது. பாணன் பறையன் கடம்பன் துடிலன் என்று வேறு குடி இல்லை. அதில் மற்ற இக்கனாலாம் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பறையன்னு ஒரு வார்த்தை வர்றதுனால இக்கனா வருது. இந்த இக்கனாவை எடுக்கலைன்னா நீ விபூதி பூசிகள் திருநாமம் விட்டு ஒன்றும் பண்ண முடியாதே. அது சிவவாத்தியம், விஷ்ணு வாத்தியம். இதெல்லாம் விட்டு நீங்கள் எங்கேருந்து சாமியை பிடிங்க சாமியை பிடிங்க. உங்கள் ராமமும் பட்டையும் பார்த்துறேன். இது இப்படி நீங்க பேசுறது வந்து இப்போ அப்ப நீங்களும் சான்றுகள் காட்டுங்கன்னு கேட்பாங்கல்ல. இப்ப பாக்குற எனக்கு தான் மறைக்கப்பட்ட வரலாறு நெஞ்சு எரியுது. நான் 1000 ஆண்டுகள் வரலாறை படிச்சுட்டு அதுல உள்ள தரவுகளை வச்சு தானே சொல்றேன். சரி, ஓகே. இப்போ பேக் டு த க்வெஸ்சன். இப்ப இருக்கிற அரசியல் நாகரிகம் எப்படி இது வந்து ஆரம்பிச்சாங்க? இப்ப திடீர்னு ஏன் இந்த பறை இசையை வந்து மேடைக்கு மேடை வந்து அரங்கேற்றிட்டு இருக்காங்க? அவங்க தான் அதை ஒதுக்கி வச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப இது எதுக்கு பண்றதுக்கு? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, அந்த பறை இசைன்னு சொல்லுகிற சமுதாயங்கள்லாம் இன்னைக்கு பறையர்கள் சமுதாயமோ தேவேந்திர குல துடி அடிக்கிறவங்க தேவேந்திர குல சமுதாயம் அது மாறி போச்சுமா. அது வந்து பல்லர் சமுதாயம்னு சொல்லுவாங்க. அவங்க துடிலர், பறையர் துடிலர், இவங்க 2 பேரும் அவ்வளோதான். மறவர்கள்னா மறவர்களோ இல்லை வன்னியர்களோ போகிறவங்க வரவங்கலாம் கடம்பர்கள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால எல்லாமே எங்கள் தமிழ் குடிக்கு அருமையான வாத்தியம் மூலம். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த வாத்தியத்தை வந்து ஒரு சாதியோடு போட்டு ஆரிய வருகைக்கு பின்னால் 2000 ஆண்டுகளாக சாதியில் செத்து போச்சு. பறையும் அசிங்கமான பொருளாயிடுச்சு. பறை தோல்கருவின்னு ஒன்று இருக்குன்னா ஒரு பசுமாடையோ ஒரு மாடையோ அடிச்சு தாம வர முடியும். அப்போது உங்களுக்கு தோல்கருவிகள்லாம் இனிக்குது. அந்த தோல்கருவியை கொடுத்தவன் கசகறான். இது என்ன நியாயம்? சரி, இந்த பறை இசைக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு நீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியுமா? மிருகங்கள்லாம் அப்புறம் வந்ததுன்ட்டீங்க. நீங்க கையளவு கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடிங்கிறான் கபிலர். அதாவது கையளவு, அது நிறைய பேர் சொல்ல தெரியல. கையளவு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடிங்கிறான். அப்போ இந்த மூத்த குடிக்கு குறைந்தது 45,000 ஆண்டுகள் வருடமாக இருக்கணும் என்னுடைய கணிப்பு. ஏன்னா 45,000 ஆண்டுகளுக்குள்ளே இன்றைக்கி வந்து இந்த கார்பன் அளவை வச்சு வயதை கணிக்கிற அளவுலாம் வந்து நமக்கு இணையான சமுதாயங்களை ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆப்பிரிக்காவில் பக்கத்து நாடுகள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நாம் மட்டும் கண்டுபிடிக்கல. இப்போ கீழடி நாகரிகம் மட்டும்தான் நம்மளை தூக்கி ஒரு 5500 வருஷம்னு சொல்லியிருக்கு. கீழடி நாகரிகம் மட்டும்தான் கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3500 வருஷம்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு 5500 வருஷம்னு இப்போ ஒரு நாகரிகம் தான் முன்னாடி சொல்லியிருக்குது. அதுக்கு முன்னாடி வட நாகரிகம் தான் பெருசுன்னு பீத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கீழடி வந்து அதை விட்டு அட்டை செருப்பாலே அடிச்சு பிடிச்சி இன்னும் கீழடியை தாண்டி தெற்க நோண்ட நீங்கள் வந்து இன்னும் அனுராதபுரம்னு யாழ்ப்பாணத்தில் இருக்க அழிஞ்ச நகரம். அது ஒரு காலம் வந்து பாண்டியர்களுடைய நகரம் அனுராதபுரம். அதெல்லாம் நோண்டி எடுத்தாங்கன்னா இன்னும் எங்கெங்கேயோ வரலாறு போகும். என்னையை பொறுத்துன்னு பறை இசைக்கு வயது 45,000 வருடம். 40,000 சொல்லியிருக்காங்க சார். முருகப்பெருமானுக்கே 10,000 வருடம். முருகப்பெருமானுக்கு முன்னாடியே பறை இசை இருந்தது. அதனால் பறை இசை சிவனோடது. முருகன் மூத்தவன், அடுத்து மாரியம்மன், அடுத்து தான் முருகப்பெருமான். இந்த மாரியம்மன் வரலாறு யாருக்கும் தெரியல. மாரியம்மனுக்கு வந்து பறையும் பம்பையும் இல்லைன்னா அவன் எந்திரிக்க மாட்டாள், படுத்தானே இருப்பா. நீங்கள் எங்கே வேணாலும் போடுங்க, பறையும் பம்பையும் அடிங்க, 5 நிமிஷம் எந்திரிக்கிறா பாருங்கள். எத்தனை ஆத்தா எந்திரிப்பா தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் பாருங்க, தமிழ் தொன்மையை போய் மாரியம்மன் கோயில் பாருங்கள். மாரியம்மன் எந்த சாதி? இந்த பாணன் பறையன் கடம்பன் துடில், இந்த 4 பேருக்கு தான் அவள் மாரியாத்தா. மீனவர்கள் இந்த பாணன் பறையன் கடம்பன் துடிலன்குள்ள தான் அவன். எல்லா சாதியும் புறநானூற்று சாதி 4 குடிகள் தான். இந்த 4 குடிகள் இன்னைக்கு 40 சாதி 39 சாதி ஆயிடுச்சு. 180 பிரிவாக இருக்குது. 39 சாதி 180 பிரிவு. அதுதான் வந்து எட்கர் தர்ஸ்டன் ஆங்கிலேயர் எழுதியிருக்காரு. அது உங்கள்கிட்ட ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த 4 குடிகளுக்குள்ள இவ்வளவு பிரிஞ்சு. சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் மாரியம்மன் அப்படின்ற வழிபாடு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே இப்போ வந்து ஆரியர்கள்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க வந்து அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பரசுராமர்னு ஒரு அவதாரம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம், 6வது அவதாரம் பரசுராமர் அவதாரம். அவர் வந்து தன்னோட அம்மாவை வந்து வெட்ட சொல்லிட்டாரு. அப்போ அவங்க அம்மா போய் இந்த மாதிரி ஒரு மீனவ குலம் அவங்க கிட்ட தான் போய் தஞ்சம் அடைகிறாங்க. அப்போ மீனவ ஜாதி அவங்க வந்து ஒரே ஒரு கதை சொல்றாங்க. இவங்க கதையை நானே ரிப்பீட் பண்றேன். ஆத்தா எங்க இருந்தா இல்லை, நான் பரசுராமர் கதைங்கிறது கேரளாவில் வந்து தான் ஃபேமஸ் ஆகுறாரு. துவாரகாபுரி கிருஷ்ணாவதாரத்துக்கு பிற்பாடு பரசுராம அவதாரம் வருது, 6வது அவதாரம். ஏதோ பரசுராமர் வந்து தன்னுடைய இதை வந்து ஆக்ஷனாக கோடாரியை தூக்கி எறிகிறாரு. கோடாரியை தூக்கி எறியும் பொழுது அந்த எல்லைக்கு போகும்போது எங்கெங்கே போச்சோ அதான் வந்து மலையாள நாடுன்னு இப்போ சொல்கிறாங்க. மலையாள நாடு தமிழினுடைய தொன்மையான நாடு. எங்கேருந்து பரசுராமர் வந்தார், ஏன் பரசுராமர் நாடாக மாறிச்சு, அதெல்லாம் பொய்யான வரலாறு. ஆனால் ஒன்றே ஒன்று,
பரசுராமர் கதையை உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் மாரியாத்தாவை ஏற்கனவே நல்ல முதிர்ச்சியடைஞ்ச நாகரிகத்தோடு சிவபெருமானை வழிபடுறோம், அடுத்து மாரியாத்தா வழிபடுறோம். முருகப்பெருமான் வர அதுக்கு முன்னாடி வந்து மாரியாத்தா. இந்த மாரியாத்தா புறநானூறு குடிகளில் 4 குடிகள்லேயும் மாரியாத்தா இருந்திருக்கிறா. அப்போ இந்த மாரியாத்தாவோட நல்லா நாங்கள் இந்த இனங்கள் இவ்வளவு தொன்மையாக இருக்கிறத வந்து ஆரியர்கள் பார்க்குறாங்க. ஆகா, அந்த மாரியம்மனை ஆட்டையை போடணும். அப்போ அந்த மாரியம்மனை ஆட்டையை போடணும்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க, அப்படியே நேரம் விட்டு போகிறோம். அம்மா கொஞ்சம் கேளுங்க தயவு பண்ணி, எங்கள் மாரியாத்தாவை ஆட்டையை போடணும். அதுக்கு அழகாக ஒரு கதை கொடுக்குறாங்க. என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, கதை என்ன வேணும் வரலாறு வச்சுங்க, நீங்களே அறிவியலில் படித்து பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜமத்கினின்னு ஒரு முனிவர் இருந்தார். ஜமத்கினி முனிவர் எங்கேயா இருந்தார், எந்த ஊரில் குடி போட்டிருந்தார். எங்கள் ஜமத்கினி எங்கள் மாரியாத்தா வந்து கண்ணனூரில் பிறந்தா. காவிரி வடக்கே கண்ணனூர்னு இருக்குது. அது கண்ணனூர் பக்கத்தில் வந்து தவம் பண்ண இடம் சமயபுரம். கண்ணனூரில் பிறந்தவ சமயபுரத்தில் வந்து உங்களுக்கு இருக்கிறா. பின்னால் வந்து இருக்கங்குடி, தாயமங்கலம், எல்லா தமிழ் எல்லைகள் எல்லா இடத்துலையும் மாரியாத்தாவனுடைய உருவ வழிபாடு வந்துச்சு. ஆனால் மூளை வந்து சமயபுரம். எங்கள் ஆத்தாவை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அங்கே ஜமத்குனின்னு ஒரு முனிவர் இருந்தாராம். ஜமத்குனியுடைய முனிவருடைய மனைவி வந்து ரேணுகா தேவியும். அந்த ரேணுகா தேவி என்ன பண்ணிட்டாராம், ஒரு பெரிய தேவலோக அழகன் வந்து மானத்தில் போகும்போது ஏதோ அவங்க வந்து பானை பிடிக்கிறாங்க, போய் அம்மா தண்ணி பிடிக்க போனவன் வந்து அங்கே மேலே வந்து தேவர்கள் எந்த தேவர்களோ அந்த தேவர்கள் போனதை பார்த்துட்டாலாம். நீ எப்படி பார்க்கலாம், நீ ஒரு கன்னியஸ்திரி, அதை பார்க்கலாமாடி அப்படின்னு பத்தினி சந்தேகப்படலாமா? சந்தேகப்பட்டு நீ என்ன பண்ணிட்ட, அது மவனை விட்டு வெட்ட சொல்கிற. பரசுராமா வெட்ட அவளைங்கிறாங்க அம்மாவை, செய்யலாமா? வெட்டு அவ சந்தேக நடத்த சரியில்லை. இது நீங்க ஏன் இப்படி எடுத்துக்கிறீங்க? வரலாறு ஒரு மனைவி ஒரு வைஃப் வந்து பத்தினி தேவியா இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு மனைவியை வெட்டுறான்னா எவ்வளவு சந்தேகக்காரன் சார்? அம்மா தயவு பண்ணி சொல்லுங்க, உங்க ஒரு மனைவியை வெட்டுறான்னா எவ்வளவு பெரிய சந்தேகக்காரன்? ஜமத்கினி வந்து மகனை விட்டு வெட்ட சொல்றான் ரேணுகா தேவியை. அப்போ வந்து ஒரு புலைச்சி வந்து தடுக்கிறான். புலைச்சினா புலையச்சினா பறையச்சின்னு அர்த்தம். புலையன் அப்படின்னா நிலம் வச்சிருக்கவன் இருக்கான், புலம்னா நிலம் இல்லாதவர்கள் புலையர்கள். அந்த புலையர்களை தான் பின்னால் பறையர்கள்ங்கிறாங்க. இந்த பறையர் புலைச்சி குடும்பத்தில் வந்து அந்த பொண்ணு தடுக்கிறானாம். நீ எப்படி கிட்ட வர முடியும், ஒரு ஐச்சம்மாவோட வரவே முடியாது, ஒரு பார்ப்பன பெண்கள் வந்து சேரி பெண் வரவே முடியாது. இப்போ போய் தடுக்கிறானாம், வேண்டாம் வெட்டாதீங்கன்னு. அதையும் பரசுராமன் 2 பேரையும் சேர்த்து வெட்டி போகிறாங்களாம். 2 பேரையும் அதுதான் சார். அது அம்மா வந்து நீங்க வந்து என்னோட உடையை நீங்க போட்டுக்கோங்க, உங்களோட உடையை நான் போட்டுக்கிறேன், அப்போ உங்க மகன் வந்து அது வந்து குழம்பிடுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த உடையை மாத்திக்கிறாங்க. அப்போ எங்க அம்மா தான் இங்க நிக்கிறான்னு சொல்லிட்டு தப்பா வந்து அவங்க வந்து உடையை மாத்தி இருந்தாலும் முகத்தை மாட்டாம கொலை பண்றாங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய சந்தேகக்காரன். இன்னும் நீங்க உங்க ஆன்சர் பிரகாரம் கூடுதே சந்தேகம், அப்படின்னா சந்தேகம் கூடுதே அவங்க இல்ல அப்படின்னா எவ்வளவு சந்தேகக்காரன் பொண்டாட்டி மேல. எந்த ட்ரெஸ் போட்டு தான் நம்ம பொண்டாட்டுறான்னு வெட்டுறான்னா 2 பேரையும் வெட்டிட்டான். உங்கள் வரலாறு படிங்க, 2 பேரையும் வெட்டிவிட்டான். தடுக்க போனவங்களையும் வெட்டிவிட்டான், அம்மாவையும் வெட்டிவிட்டான் பரசுராமர். அப்பம் பேச்சை கேட்டுக்கிட்டு. அப்பம் பேச்சை கேட்டுக்கிட்டு பிள்ளையும் போகிறான்னா அப்போ நம்ம அம்மாவுக்கு மேலே சந்தேகப்பட்டிருக்கிறான், அப்பாவும் சந்தேகப்பட்டிருக்கான். ஏமா எங்கள் தரவு அறிவியல் தான் சொல்லும். ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், போலீஸ்காரன்ட்டு கேளுங்க, ஐயா ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், ஒருத்தன் கொலை செய்ய தூண்டினான்னா என்ன காரணம்னு கேட்டால் கடைசியாக சந்தேகத்தால் கொலை, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மகன் வந்து அப்பாவோட சொல் பேச்சை மீறாம இருக்கும். அது நீ என்னவெல்லாம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு எங்களுக்கு தமிழ்ல இருக்குமா? ஒரு பத்தினி தேவியா ஒரு வைஃப் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றத ஒரு வரலாறு காமிக்குதுன்றது உங்களால அந்த மாதிரி பாசிட்டிவா எடுத்துக்க முடியலன்றது எல்லாம் அந்த உரமா தான் பத்தினி இருந்ததா? அந்த உரமா தான் பத்தினி இருந்தேன் எங்க வீட்டுல. எல்லா வீட்லயும் எங்கள் தமிழ் தெய்வங்கள் எல்லாரும் பத்தினி. அதுதான் சார், இப்படிதான் இருக்கணும். அதை மீறி இது பண்ணா அதுக்கு வந்துமா இன்னொருத்தரையும் சேர்த்து கொலை பண்ணலாமா? ஏன் சரி உன் மனைவியை கொலை பண்ணிட்டா ரைட்டு, அதை காமிக்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இன்னொருத்தன் பாவம் பிழைச்சி வந்து ரோட்டில் காப்பாற்ற வந்து போட்டுட்டீங்க. இல்லைம்மா அது தவறான ஒரு புரிதல்ல அது வந்து வெட்டிட்டாங்கன்னு தான் சார் இப்போ சொல்ல வரோம். அது நீங்கள் புரிஞ்சிக்கல. நாங்கள் புரிஞ்சிக்கலாமா, அடிமடையம் தான். ஆனால் 2 பேரையும் கொலை பண்ணிட்டீங்க. 2 பேரையும் கொலை பண்ணோன்னா திருப்பி அப்புறம் மனசின் திருந்தி மனம் கூலாயிடுறாரு, வேகம் குறைஞ்சிருது. மகன் வந்து அப்பா அப்படி செஞ்சது தப்புப்பா, அம்மாவை எனக்கு உயிரோடு கொடுங்கறான். அப்படியா மகனை தர்றேன்னு என்ன பண்ணிட்டான் இவன்? அப்படியே அறிவு வரணும்ல. பரசுராம் இவ்வளவு பெரிய ஜமத்கினி, ஆன்மா பெரிய முனிவர், நீ எப்படி வந்து மாறு உடம்பு வைக்கலாம்? நீ வந்து ஒரு பார்ப்பன உடம்பையும் பறைச்சு முகத்தையும் வச்சுவிட்டு இன்னொரு பார்ப்பனு மாற்றி வச்சு நீ எப்படி பண்ணலாம்? அது தெரியாம நடந்த ஒரு இதுல அது எங்கேயா கழுத்தை வெட்டி எங்கேயா கழுத்தை ஒட்ட முடியும்? எந்த அறிவியல் வந்து மாரியம்மன் அப்படின்றது வெறும் கழுத்தளவுல மட்டும் எல்லா கோவிலையும் வைக்கப்படுது, அதோட வரலாறு இதுதான் சார். அம்மா நான் உங்க கழுத்தை வெட்டுறேன், உங்க சிஸ்டர் கழுத்தையும் வெட்டுறேன், மாற்றி வச்சிட முடியுமா? வரலாறு அறிவியல் ஒத்துக்காதம்மா. என்ன அறிவியல் ஒத்துக்காத நீ கேட்டால் என்ன நியாயம் அது? இப்போ நான் உங்கள் சிஸ்டரையும் உங்களையும் நான் வெட்டுறேன்,
நான் வெட்டிட்டு உடனே நான் கூல் டவுன் ஆன உடனே 2 தலையும் மாற்றி வச்சு ஒட்டினா ஒட்டிக்குமா? அதுதான் சார், அது ஒரு பிழை அப்படின்றது. எந்த பிழை தான். பிழைனா அப்படி வரிசலாக வந்துடுது. அப்போ மாரியம்மனை வழிபடுவதற்கு பதிலாக ரேணுகா தேவியை போடணும்னு நீங்கள் வந்தீங்க. ரேணுகா தேவியை நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த படவேடுன்னு இங்கே பக்கத்தில் ஒரு கிராமம், படவேடு ரேணுகா தேவின்னு சொல்கிறாங்க மாரியாத்தா. நெஞ்சு எரியுது எனக்கு. இந்த தமிழர்கள் இவ்வளவு அம்மா ரேணுகா தேவிங்க வடக்கு பெயர் எங்க ஜமத்கினி கங்கையிலேருந்து இங்கே வந்தாரு. எப்படி திருவிழாக்களை பாருங்க. அதான் ரேணுகா தேவி மாத்திட்டீங்களே. இப்போ 1200 வருஷம் ஆச்சு ரேணுகா தேவி மாறி. 1 வருஷமா 2 வருஷமா 1200 வருஷம் ஆயிடுச்சுன்னா இன்னுமே என்ன பண்ணுவேன்? எங்க ஆளுங்க கும்பிட்ட அம்மா ரேணுகா தேவி கும்பிட்டான். ரேணுகா தேவி பார்த்தா இந்த கழுத்தளவுக்கு இப்ப இருக்கிற எல்லா மாரியம்மன் கோவில்லையும் அதை வச்சுக்கிட்டாங்க. அதை கழுத்துல கீழே சின்ன மாரியம்மன் வச்சு அவ பிழைச்சான். இவன் பார்ப்பனத்தியான். பெரிய மாரியம்மன் பார்ப்பனத்தி மோகமா, சின்ன மாரியம்மன் பிழைச்சான். இது என்ன தர்மம்? ஏன் மாரியாத்தா ஒருத்தி தானே. அவன் சிவகுடி தவம் பண்ணி ஒண்ணுமே தவக்கோலத்திலிருந்து தவ ரீதியிலிருந்து முக்தி அடைஞ்சிட்டாளே. அவர் முக்தி அடைஞ்சிட்டாலும் சமயபுரம் தானே. அவ சமயபுரம் ஆத்தா பின்னால் இருக்கங்குடி போனால், தாயமங்கலம் போனால், இங்கே படவேட்டுக்கு வந்தால் பல ஊர்களுக்கு தமிழ் எல்லையில் எல்லம்மான்னு பேர், கங்கம்மான்னு பேர், அவளுக்கு கங்கையம்மான்னு பேர், எல்லம்மான்னு பேர், மாரியம்மன் பேர், கருமாரியம்மன் பேர். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏம்மா மாரியம்மன் சிவனுடைய நேர அம்சமாக பிறந்த கன்னியஸ்திரி. அவள் தமம் கிடந்து ஏழைகளுக்கு தன் புளிச்ச தண்ணியும் கருவாடு கூழும் புளிச்ச தண்ணியும் வேப்பிலையும் மஞ்சளும் கொடுத்தா. இப்போ வரைக்கும் இருக்கு. ரேணுகா தேவி எங்க வச்சிருக்கா? இப்ப வரைக்கும் இருக்கு. எங்க கிட்ட காப்பி அடிச்சதானே? அது இருக்கு. இன்னும் இந்த கடா வெற்ற அந்த சடங்குகள் இந்த எல்லா மாரியம்மன் கோவில்கள்லயும் முக்கியமான ஆடு வெட்டுறது, மாடு வெட்டுறது, கோழி விடுறது அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதா நடக்கலையா? இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அது பாப்பனத்தி ஆரியர்கள் நீங்க சொன்னீங்கல்ல. அப்படி இருக்கிறவங்க இல்லப்பா இதையும் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 1200 வருஷத்துக்கு முன்னாடி அதை மாத்தி இருக்கணும்ல. அவங்க நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போடா, எங்க மாரியாத்தாடா உட்ரா வெட்ரா ஆடுவா. நீங்க தடுக்க முடிஞ்சதா எங்களை? அம்மா எங்களை நீங்க தடுக்க முடிஞ்சதா? நீங்க அதை அப்படி மாத்தி நீங்க அது எல்லாத்தையும் நானு 45,000 ஆண்டுகளா நான் மாரியம்மனை கும்பிடுறேன். எனக்கு நேத்து 1200 வருஷத்துக்காரன் எனக்கு பாடம் கொடுக்குறதா? அதை ஏற்றுக்கலாமா ஒன்று தமிழர்கள்? யாரா ரேணுகா தேவி? எந்த ஊரில் பிறந்தா? நீங்கள் ஜமத்கினியும் ரேணுகா தேவியும் 2500 வருஷம் தான் இந்தியாவுக்கு. நான் 45,000 வருஷம் ஓனராச்சே. என்னைய போய் 2500 ரூபா ரெக்கார்டை கொடுத்துக்கிட்டு நீ 45,000 பெயிண்ட் அடிக்கும். You are contradicting your own statement. நீங்க சொல்றீங்க 1200 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் இதை மறந்துட்டாங்க அப்படின்னா அப்ப இந்த சடங்குகளும் அவங்க மாத்தி இருக்கணும்ல. அதை மட்டும் ஏன் மாத்தாம வச்சு? அது இவங்களால மாத்த முடியல. ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஆரியர்களால் மாத்த முடியவில்லை. அதை மட்டும் மாத்த முடியல, மத்ததெல்லாம் ஒண்ணு. இன்னைய ஒரு நாள் ஆத்தா கிட்ட நீங்க ஆடு வெட்டுறது, அம்மா ஆடி மாசம் கூழ் ஊத்தும் போது எந்த வீட்டுல கருவாடு இல்லாம கூழ் ஊத்துறாங்களா? நீங்கள் ஐயருங்க கருவாடு போட மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ ரேணுகாதை வழிபட்டீங்கல்ல, புலச்சியை வழிபடுறீங்கல்ல, கருவாடு போடுங்க எல்லாரும் வீட்லேயும். ஆரியர்கள் நீங்கள் வீட்டில் கருவாடு போட்டு கூழ் கொடுங்கய்யா. நான் கும்பிட்றேன் உங்களை தெய்வமா. கருவாடு போடுங்க உங்கள் வீட்டில். இது நீங்கள் திணிக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ சாமி, என்னடா நீங்கள் சொன்ன ரெக்கார்டு பிறகு நான் வந்தாலும் என்னை விட மாட்டேங்கிறீங்க. ஆனால் நான் சொல்கிற ரெக்கார்டு கேட்டாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. இது என்ன நியாயம்? சரி சார், இப்போ அதை நான் கேட்டு உங்ககிட்ட இப்போ ஃபைனலாக என்ன சொல்ல வரீங்க? இந்த பறை இசைக்கும் பறை இசை மாரியாத்தாவுக்கும் சிவனுக்கும் வெளிப்பட்ட அந்த பறை இசையை தெரியாதனமாக இந்த தொல் திருமாலம் இதை கொஞ்சம் ஸ்டேஜில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அவர் என்ன இந்த தாழ்ந்த குழந்தை மக்கள்லாம் அப்படி இருக்காங்களே, உயர வர்றோம் அப்படின்னு மக்களை தட்டி எழுப்புறதுக்காக தட்ட போவேன். அது இவங்க தட்டி 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 இன்றைக்கி இன்றைக்கி இன்னும் ட்ரம்ப்புக்கு இன்னும் யூஎஸ்க்கு போகல, வந்துடுவார் சீக்கிரம். ட்ரம்ப் வந்துடுவார், இவர் இந்த ரஷ்யன் அதிபர்லாம் வந்துடுவார். எல்லாம் உலக ரீதியாக பறை இசை போகும். நம்ம சந்தோஷப்பட்டுக்குவோம். எல்லாம் இந்த தொல் திருமாவளவன் அவரை நான் சந்தித்தேன். அவர் ஒரு நல்ல மனிதர், மாமனிதர். அவரை போய் என்னமோ போட்டு இன்றைக்கி எல்லாம் போட்டு வம்பிழுத்து விட்றாங்க. இது நடுவில் இப்போ கடைசியாக இதோட முடிச்சுக்கலாம் சார். இப்போ கடைசியாக ஒரு பெரிய அரசியல் தலைவர் அவர் ஒரு ஓப்பனாகவே ஒரு மேடையில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் ஒரு ஜாதிக்கான தலைவர் மட்டும்தான். அது அரசியல் பேச வேணாமா? அரசியல்லமா இன்னைக்கு இப்போ நேற்று ஒருத்தர் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர்களோடு கூட்டு சேர்ந்தால் உயிர் போவது நல்லதுனாரு. நேற்று அவர் அந்த கட்சியோட அழகாக கூட்டு சேர்ந்துட்டாரு. அதனாலம்மா உயிர் போவது நல்லதுன்னு நேற்றைய செத்து இருக்கணும். நேற்று இன்னைக்கு சஃபாரி போட்டு அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டானே. அரசியலுக்கு போகாதீங்க. அரசியல் வேறம்மா. நான் தெய்வ வழிபாடு, என் தமிழ் பண்பாடு, அதற்குண்டான பறை இசையினுடைய வரலாறு சொன்னேன். அதுல பற்றி பேசும்போது அப்ப எல்லாமே கேட்கணுமே. திருமாவளவனுங்கிற அரசியலை கழிச்சு போடுங்கம்மா. விடுதலை சிறுத்தை கட்சின்னு ஒரு கட்சியில் இருக்காரு. அதை எனக்கு காரையில் தனிப்பட்ட திருமாவளவன் ஒரு தனிப்பட்ட தலைவருடைய இதை நான் படிச்சுட்டேன்.
பழகி ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி பழகினவுடனே தெரியுது அவர் வந்து ஒரு உன்னத நிலையை அடைஞ்சிருக்காரு. எல்லாரும் சமதர்மமாக போயிடுவோம், எங்களுக்கும் கொஞ்சம் கை கொடுங்க, அவருடைய வார்த்தை அப்படி தான் தெரியுது. இப்போ வந்து எங்களுக்கு கை கொடுங்க, நாங்களும் வந்துடுறோம், எங்களை கொஞ்சம் சமமாக கொஞ்சம் நினைங்க அப்படின்னு வந்து இந்த 2000 ஆண்டுகள் பிழையை கொஞ்சம் சரி பண்ணிங்கய்யா அப்படின்னு தப்பாக எழுதினதை வந்து நீங்கள் தப்பாக எழுதாதீங்கயான்னு கொஞ்சம் சொல்லித்தராரு. ஒரு வாத்தியார் தான் அவர். திருமாவளவன் வந்து சமுதாயத்துக்கு ஒரு ஆசிரியர். ஐயா நீங்கள் தப்பாக எழுதிவிட்டீங்க, கொஞ்சம் பார்த்து நீங்கள் நிதானமாக எழுதுங்கன்னு தமிழ் வரலாறுக்கு சொல்கிறாரு. அதனால் அவர் ஒரு சிறப்பானவராக இருக்கட்டும், அவர் உயர்னா அது அரசியலுக்கு நம்ம போக வேணாம். பறை இசைக்கு அவர் செய்த கான்ட்ரிபியூஷனுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. அவ்வளோதான். ஃபைன் சார். இப்போ தெரிஞ்சு இது காரசாரமாக ரொம்ப வந்து ஒரு விஷயங்கள் வந்து நம்ம இன்னைக்கு ஷேர் இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் மம்பு எழுத்தானமா நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கம்மா. உங்களை கொலை பண்ணிட்டு உங்கள் சிஸ்டரையும் கொலை பண்ணி தலை மச்சா தான் என் மனசு ஆகும். நீங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து இது அட்டாக் பண்ணுறீங்க சார். ஆமாம், அப்போ நீங்கள் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா? அப்போ நான் உங்களை தானே ப்ரூவ் பண்ணேன். இப்போ ஒத்துக்காதம்மா உங்களை தானே வச்சு ப்ரூவ் பண்ணணும். ஃபைன் சார். இவ்வளோ நேரம் இந்த விவாதத்துக்கும் உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.